குழந்தைகள் எழுந்து நின்றால் உலகம் சிறியதாகி விடுகிறது. குழந்தைகள் சிரித்தால் பிரபஞ்சமே வெளிச்சமாகி விடுகிறது. இப்படியாக மகாகவி பாரதியார் சொல்கிறார் குழந்தைகளை குறித்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விண்ணரசில் பெரியவர்கள் யார்? இயேசு தெளிவாக ஒரு குழந்தையை எடுத்து நடுவில் நிறுத்தி, நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள், மனமாறி அந்த சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை கொடுக்கிறார். சிறு பிள்ளையினுடைய இயல்புகளை நாம் பார்க்க வேண்டும். சிறு பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? முதல் நூற்றாண்டிலே யூத வம்சத்திலும் சரி, ரோமானிய சமூகத்திலும் சரி, குழந்தைகளுக்கு அதிகாரம் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது, ஏதும் இல்லாத நிலை. இதைத்தான் இயேசு பார்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுக்குறார். அந்த குழந்தைகளின் நிலையிலிருந்து பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஒரு குழந்தைகளும் தங்களுடைய தகுதியை சொல்லி பெருமை அடைவது கிடையாதாம். நான் அப்படி தெரியுமா தகுதியை பார்த்து குழந்தைகள் பெருமை அடைத்து கொள்வதில்லை. அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தைகளுடைய இயல்பு என்ன என்று கேட்டபோது அவர் சொல்கிறார்கள், சுய பெருமை தேடாது, சார்ந்திருக்கும் தன்மையை கொண்டது குழந்தைகள், கபடற்ற மனநிலை கொண்டது தான் குழந்தைகள் உள்ளம் என்று குழந்தைகளுடைய இயல்புகளை எடுத்து காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சிறு பிள்ளைகளைப் போல் மாறுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ நீங்கள் அறியாமையில் உழலுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்படி என்ற அர்த்தம் இல்லை. அது சிறு பிள்ளையின் மனப்பாங்கு, ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனப்பாங்கு கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று ஒரு சில 1, 2, 3 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1, எந்த ஒரு குழந்தையும் அந்தஸ்து கர்வம் பார்க்காது. உதாரணம் சொல்கிறேன், ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் வசதி படைத்த குழந்தையும் ஏழ்மையான குழந்தையும் ஒன்றோடு ஒன்று மண் பொம்மை செய்து விளையாடி கொண்டிருக்கும். அங்கே குழந்தை அந்தஸ்து கர்வம் பார்க்காது. தந்தை குழந்தையை தூக்கி போட்டு விளையாடும் பொழுது எந்த குழந்தையும் பயப்படுவதில்லை. காரணம், அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லை. அந்த குழந்தை என்ன ஆகிவிடுவோமோ என்ற பயம் இல்லை. காரணம், தந்தை தூக்கி போட்டிருக்கிறார், தந்தை தாங்கிக் கொள்வார் என்ற எண்ணம் வரும். குழந்தைகளின் உலகம் கவலையாக இருக்காது. அங்கே மன்னிப்பு இலவசமாக உடனடியாக கிடைக்கிறது. வாழ்க்கையில் பெரியவங்கள்ட்டெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. குழந்தைகளின் உள்ளங்களில் குழந்தைகளோடு இருக்கும் பொழுது கவலைகள் இருக்காது, மன்னிப்பு அவர்களுக்கு உடனடியாக கிடைத்துவிடும் என்று தாகூர் சொல்வார். குழந்தைகள் சிறு சிறு விஷயங்களில் பேரானந்தம் அடைவார்களாம். ஒரு மழை துளி அதில் நனைவது அவர்களுக்கு பேரானந்தமாக இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு காகித கப்பலை பார்த்து விளையாடி கொண்டிருப்பார்கள். இந்த குழந்தைகளின் உள்ளத்தில் அங்கே பேரானந்தம் சிறு சிறு விஷயங்களில். ஒரு சிறு பொம்மையிலேயே ஒரு சிறு குழந்தை தன் அழுகையை நிறுத்தி விளையாடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். குழந்தைகளின் உள்ளத்தில் இறைவனுடைய இயல்பை பார்க்கிறோம். அதனால்தான் நீங்கள் குழந்தைகளாக மாறுங்கள், குழந்தைகளின் இயல்பை கொண்டு வாழுங்கள் என்று சொல்லி விண்ணரசில் நம்மை பெரியவராக மாற்றி வைக்கிறார்.